ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷஷ்டிகா கிச்சன். இன்றைக்கி ரொம்ப சூவியான ஒரு கெராமல் டாஃபி தான் பார்க்க போகிறோம். நிறைய பேருக்கு கெராமல் ஃப்ளேவர் மில்க்லாம் ரொம்ப பிடிக்கும். ஸோ அதை எப்படி சிம்பிளாக சூப்பராக வீட்டிலே செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ அதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு, 3 டேபிள் ஸ்பூன் பட்டர், அரை கப்பு மில்க், ஒரு 120 ml, 1 கப்பு மில்க் பவுடர், 1/4 கப்பு சுகர். இப்போ ஒரு பாத்திரத்தில் அரை கப்பு பாலை சேர்த்துக்கோங்க. பாலை சேர்த்துட்டு ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் கொதி வரட்டும். மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. கொதி வர ஆரம்பித்தோடனே நம்மளோட மில்க் பவுடரை கொஞ்சம் கொஞ்சமாக அதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கிளறுங்க நல்லாவே. ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் போடும்போது கொஞ்சம் கட்டி கட்டியாக வர மாதிரி இருக்கும். ஸோ அந்த கட்டிங்கெல்லாம் இல்லாமல் நல்லா உடச்சி விடுங்க. ஒருவேளை இந்த மெஷர்மெண்ட்டு நான் இன்றைக்கி எடுத்துருக்கிறது ஒரு 200 கிராம் இருக்கும். உங்களுக்கு அளவு தெரியலனா நீங்கள் எந்த கப்பில் மில்க் பவுடர் எடுக்கிறீங்களோ அந்த கப்லேயே நீங்கள் சுகரும் மில்க்கும் எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி கட்டிங்கெல்லாம் நல்லா உடச்சி விட்டுருங்க. உடச்சி விட்டு நல்லாவே மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த பால் பவுடரோட நல்லா மிக்ஸ் ஆகணும். ஒரு 3 நிமிஷத்துக்கு அப்புறமா இந்த மாதிரி கொதி வர ஆரம்பிக்கும். ஓரளவுக்கு கொதி வந்ததுக்கு அப்புறமா இதோட நம்ம எடுத்து வச்ச 1/4 கப்பு சுகர் சேர்த்துக்கலாம். சுகர் சேர்த்தோடனே திக்காக இருந்த இந்த மில்க் பவுடர் கொஞ்சம் லூஸ் ஆக ஆரம்பிக்கும், கொஞ்சம் தண்ணியாக ஆக ஆரம்பிக்கும். ஸோ நல்லா கலந்து விடுங்க. ஒரு 10 நிமிஷம் இதை கொதிக்க விடுங்க. மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. இப்போ இதில் 10 நிமிஷத்துக்கு அப்புறமா இது நல்லா பொங்கி வர ஆரம்பிக்கும். ஸோ இந்த ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறமா நீங்கள் 1 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவை தண்ணியில் கரைச்சிக்கோங்க. அந்த பேஸ்ட்டை இதோட சேருங்க. தண்ணிக்கு பதிலாக நீங்கள் மில்க்கு கூட இதில் ஆட் பண்ணலாம். இது ஆப்ஷனல் தான். இந்த கார்ன்ஃப்ளவர் மாவு ஒரு கிளாஸி லுக்கு கொடுக்கும், அவ்வளோதான். சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விடுங்க. கலந்துட்டு இதை லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா ஒரு 20 நிமிஷம் நல்லா கலந்து விட்டே இருங்க. ஸோ இந்த மாதிரி பாத்திரத்தில் ஒட்டாமல் அது வரணும். இதுதான் அந்த டாஃபியோட ஒரு பதம். இதை நீங்கள் எடுத்து தண்ணியில் போட்டிங்கன்னா பிரியாமல் வரும். உங்களுக்கு அந்த பதம் தெரியணுன்னா அந்த மாதிரி செய்யுங்க. பட் ஆனால் இந்த மாதிரி ஒட்டாமல் வந்தால் அது கரெக்டான ஸ்டேஜில் இருக்குன்னு அர்த்தம். இப்போ நம்ம எடுத்து வச்ச பட்டரை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கலந்து விடுங்க. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு போடும்போது அது என்ன கலரில், ஒயிட் கலரில் இருந்தது. இப்போ அந்த சுகர் தானாகவே முருகி அந்த கேரமல் ஃப்ளேவர் தானாகவே இதில் ஃபார்ம் ஆகும். ஸோ அதுதான் இந்த ரெசிபியோட பெரிய ப்ளஸ்ஸே. ஸோ நம்மளோட சூவி கேரமல் டாஃபி ரெடி ஆகிடுச்சு. இதை ஒரு க்ரீஸ் பேனில் மாற்றிட்டு இதை ஒரு 2 ஹவர்ஸ் நல்லா கூல் பண்ண வச்சிடலாம். ஸோ நல்லா ஆறுனதுக்கப்புறமா ஒரு ஷார்ப்பான நைஃப் வச்சு கட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எந்த ஷேப்பில் பிடிக்குமோ அந்த ஷேப்பில் நீங்கள் கட் பண்ணிக்கலாம். ஸோ நம்மளோட கேரமல் டாஃபி ரொம்பவே சாஃப்டாக சூவியாக இருக்கும். இதை நீங்கள் வெளியிலே வச்சு ஸ்டோர் பண்ணலாம் 1 மந்த்து கூட. இல்லை பட்டர் பேப்பரில் நல்லா சுற்றி குழந்தைங்களுக்கு ஒரு சாக்லேட் மாதிரி கூட நீங்கள் கொடுக்கலாம். ஸோ இதை நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். ஷஷ்டிகா கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல ரெசிபியில் உங்களை சந்திக்கிறேன். பாய்.